சினிமா ஆரம்பிக்கிறது. ஹென்ரின்னு ஒரு அமெரிக்க இராணுவக்காரர் ஓய்வு எடுத்துட்டு அவருடைய சொந்த ஊரு ஹாங்காங்குக்கு போறாரு. அடேங்கப்பா, என்ன பண்றதுன்னு யோசிச்சு டீச்சரா வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்றாரு. அருமையா இருக்குல்ல. அப்புறம் அவருடைய பழைய ஸ்கூல் தாக்கி செகண்டரிக்கு போறாரு. ஆனா ஹெட்மாஸ்டர் சொல்றாரு அவருக்கு டீச்சிங்ல தகுதி இல்லைன்னு. அப்போ ஹென்றி சர்டிபிகேட் காமிக்கிறாரு. சரி, வேலை கொடுத்துடுறாங்க. போறதுக்கு முன்னாடி ஹெட்மாஸ்டர் ஒரு ஷாக் கொடுக்கறாரு. அவருக்கு கிடைச்சது ரொம்ப ஸ்டூபிட் மாணவர்கள் இருக்கிற கிளாஸ்ன்னு. அட போங்கடா. அப்புறம் ஹென்றி கிளாஸ்ல போய் பார்க்கறாரு. என்னடா இது, குழம்பி போயிடுறாரு. சில மாணவர்கள் பாட்டு கேட்கறாங்க, சிலர் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. டீச்சர் வந்தாலும் பேர் வழி இல்லாம சும்மா இருக்காங்க. டீச்சர் அவங்க அட்டென்ஷனை வாங்க முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க அவன் பேச்சையே கேட்கல. யாரும் அவன் பேச்சு கேட்காதப்போ அவன் கிளாஸ் முழுக்க சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கமெண்ட் பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ் ரேமன் சாப்பிட்றாங்க. டீச்சர் சொல்றாங்க ரேமன்ல சோடியம் அதிகம்னு சாப்பிடாதீங்கன்னு. அப்புறம் ஒரு பையன் வீடியோ கேம் விளையாடுறான். ரொம்ப ஈடுபாட்டுன்னு விளையாடுறான் பாருங்க. அப்புறம்தான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் பேச்சை கேட்க ரெடி ஆனாங்க. அவன் தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறான். போர்டில் தன் நம்பர் எழுதுறான். ஹென்ரிக்கு கையெழுத்து ரொம்ப கொடுமை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹென்ரிய கிளாஸ்ல இருந்து வெளியே போன்னு சொல்றாங்க. ஹென்றி சிரிச்சு சமாளிக்கிறான். அப்புறம் ஹென்றி ஃபயர் அணைக்க ரப்பர் பேண்ட் சாக்கு யூஸ் பண்றான். தண்ணி பீச்சு எல்லாருமே ஓடுறாங்க. அப்பதான் எல்லாருடைய கவனத்தையும் அவன் வாங்கிட்டான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் பெஞ்சஸ் ஒரு கூட்டம் சிகரெட் பிடிக்க கூடியிருக்கு. அந்த கூட்டத்துல லீடர் ஜாக் கல்லூரி மாணவன். அடேங்கப்பா, 2ஆம் வகுப்புல ஏ கிரேடுல படிக்கிற ஒரு பொண்ணை மேல அவனுக்கு காதல். சரி, மற்ற மாணவர்கள் ஜாக் அவன் புகைப்படத்தை பார்த்து கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாஸ்கெட் பால் டீம் அந்த அறைக்குள் நுழைஞ்சாங்க. அவங்களும் ஜாக் ஏழை குடும்பத்துல இருக்கிறவன்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் பாஸ்கெட் பால் டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜாக்கும் அவன் கூட்டத்தாருக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஜாக் அவன் கோல்ட் ட்ரிங்க் பாட்டிலை கிரவுண்டில் தூக்கி போட்டான். பாருங்க, அது பாஸ்கெட் பால் டீம் லீடர் காலில் பட்டு அவன் விழுந்துட்டான். அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா டீச்சர் மிஸ் லியாங் சீரியஸா எடுத்துக்கொண்டாங்க. சடசடன்னு ஹென்றி அந்த கிளாஸ்ல நுழைஞ்சான். மாணவர்கள் ஹென்றி மேல நீர் டப்பாவை தூக்கி போட முயற்சி பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஹென்றி அந்த டப்பாவை தள்ளிட்டான். எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்தாங்க. ஹென்றி ஜாக்கிட்ட சிகரெட் பாக்கெட் கேட்டான். ஜாக் பயந்துட்டு சிகரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டான். சரிங்களா? அத்தனை மாணவர்களும் அவனை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம்னு ஆர்வமா நினைச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாணவனுக்கு ஒரு சிகரெட் கொடுத்தான். இதனால என்னென்ன பாதிப்புன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். ஆனா யாருமே சரியா சொல்ல முடியல. அப்போ ஹென்றி ஒரு பலகையில சிகரெட் வரைஞ்சி இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்கன்னு காட்டினான். அதுக்கு முன்னாடி யாரும் அவ்வளவு கவனமா கேட்டதில்ல. மணி அடிச்சதும் சிகரெட்டை திருப்பி கொடுங்கன்னு சொன்னான். எல்லாரும் சம்மதிச்சாங்க. அடுத்த நாள் ஜேக் கூட்டாளிகள் பாஸ்கெட் பால் டீம்ல இருக்கவங்கள சந்திச்சாங்க. பழைய கணக்கு தீர்க்கணும்னு சண்டை போட்டாங்க. சாப்பாட்டையே ஒருவரை போட்டுக்கிட்டு அழுக்காக்கிட்டாங்க. அப்போ ஹென்றி வந்து சும்மா இருங்கன்னு சமாதானம் பண்ணினான். சண்டை முடிஞ்சதும் ஜேக் ஸ்கூல்ல அநியாயம் பண்ணாங்கன்னு கூறினான். பணக்கார குழந்தைகளுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். சரிங்களா, கதையில ஒரு ஹென்றி இருக்கான். அவன் பணக்காரன் இல்ல. அவன் ஒரு நாள் பல வங்கி கொள்ளையர்களோட ஃபைல்களை பார்க்கிறான். அடேங்கப்பா, அதுல ஒரு பையன் ஜூஃபா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன். அவனுக்கு எப்பவும் அவன் ஜாதி தெமுசே சிரமம். காவல்காரங்களே அவனை திட்டுறாங்க. பாவம், அவன் சங்கீதக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் லேன் இருக்கான். அவன் எப்பவும் உயரமா இருப்பான். அவன் அப்பா எப்பவும் ஒரு ஆண் குழந்தைய வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அவன் முடியை வெட்டி ஆம்பளையா நடிப்பான், கார் ஓட்டுவான். ஆனா அவன் அப்பா அவனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் இரு அண்ணன் தம்பி ப்ரூஸ் கிறிஸ். அவங்க அம்மா ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. அவங்க அப்பா மாத்திரைக்கு அடிமையா ஆயிட்டாங்க. நாள் போறதுக்கு ப்ரூஸ் வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பான். கிறிஸ் கடையில கஷ்டப்பட்டு வேலை பண்ணி குடும்பத்தை நடத்துவான். சும்மா பாருங்க எவ்வளவு கஷ்டம். ஹென்றி அவனும். அடப்பாவி, ஒரு பையன் இருக்கான், ஜாக்குன்னு பேர். ஆனா ஹென்ரிக்கு ஜாக்கு பத்தி ஒன்னும் தெரியல. சீன் மாறுது பாருங்க. ஜாக் ஒரு ஹோட்டல்ல வேட்டரா வேலை பார்க்கறான். அப்போ ஜெனிங்னு ஒரு சூதாடி வர்றான். அவன் வேலையா பாருங்க. அவங்க 2 பேரும் பார்ட்டி பண்றப்போ ஜாக் அவன் லைட்டர் திருடிடுறான். அடங்கப்பா, பிடிச்சிட்டாங்க. ஜெனிங்கோட ஆட்கள் ஜாக்கை அடிச்சு துவைச்சு போடுறாங்க. டி செக் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க.
அப்புறம் ஹென்றி ஜோஃபான்னு ஒருத்தன் வீட்டுக்கு போறான். அவன் டிக்கெட் கடையில இருந்து டிக்கெட் திருடி ஓடுறான். பின்னாடி கும்பல் ஓடுது. ஹென்றி அவங்களை தடுத்து நிறுத்தி ஜோஃபாவை பிடிச்சுக்கிட்டு பாலத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. கேட்கிறவங்களே கூட்டம். ஜோஃபா பள்ளிக்கூடத்துல நிறைய கிண்டல் பண்ணின பிறகு இப்பதான் முதல் முறை பாடுறான். இந்த நேரத்துல ப்ரூஸ் கிறிஸோட அப்பா வழக்கம் போல சரியா வீட்டுக்கு வரல. அவங்க பையன்கிட்ட பீர் வாங்க சொல்றாங்க. அவங்க மறுத்தா வீட்டை விட்டு போக சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ அப்பா ஒரு மேக்கப் கிட் எடுத்துட்டு வந்து ஒரு சாதாரண பொண்ணா இருக்க சொல்றாங்க. அதை கேட்டு நான் கடுப்பா ஆகி அந்த மேக்கப்பை அவங்க அண்ணனுக்கு போட்டு கார் சாவி எடுத்துட்டு ஓடிடுறா. காரோட ஸ்பீடை அதிகப்படுத்த போற நேரத்துல ஹென்றி அவள் முன்னாடி வந்து அதை நிறுத்தி அவளுக்கு பிடிச்ச கார் ரேசிங் விளையாட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க ஹென்றி அவள் அப்பாவையும் வைத்திருந்தான். அப்பா மகள் மேல ஒரு கருணையும் காட்டாம ரேஸ் நடத்த வைக்கிறான். சட்டென்று நானின் கார் ஒரு லாரியோட மோதிடுது. ஆனா அவள் திடீரென்று எஸ்கேப் ஆகிடுறா. அவளுக்கு தெரியாம அப்பா அவள் சாகிறதுன்னு நம்பி அழுதுட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அப்பா அவளை உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கட்டி பிடிச்சிடுறா. அடுத்த நாள் கிறிஸ் மற்றும் ப்ரூஸ் சில நண்பர்களோட அவங்க அப்பாவை சிகிச்சைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. நர்ஸ் இவ்வளவு ஆல்கஹால் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஆளு எனக்கு ஒரு காதலி இருக்காங்கன்னு சொல்றான். அவன் உயிரை விட பிரியமானவளை இழந்துட்டான். அவளை மறக்க சாராயம்ல மூழ்கிட்டான் பாரு. அவன் பிள்ளைகள் ப்ரூஸ் கிரேஸ்ன்னு சொல்லல. ஆனா அவன் மன்னிப்பு கேட்கிற காட்சியில எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்புறம் ஜாக் சூதாட்டத்துல கால் பதிச்சிட்டான். ஒரு ஃபைட்டரை நிர்வாணமாக்க கொள்ளையடிக்கிற அளவுக்கு பணம் கொடுத்தாங்க. ஜாக் சம்மதிக்க வற்புறுத்தப்பட்டான். ஜினிங் என்ன பண்றானா தோத்தவங்களை எப்படி உற்சாகப்படுத்துறான்னு பாரு. அவன் பணத்தை பந்தயம் வைக்கிறான். ஜாக் நிர்வாண மருந்து கலக்கிறான். பிடிச்சிட்டாங்க. அடிச்சு லாகர்ல அடைச்சிட்டாங்க. சிறிது நேரம் கழிச்சு ஹென்றி வந்தான். எங்க மாணவனை பார்த்தீங்களான்னு கேட்டான். லாகர்ல இருந்து ஜாக் உதவிக்கு கத்தினான். அந்த குரல் கேட்டு ஹென்றி அந்த கும்பலை ஒரு கணத்தில் தோற்கடிச்சிட்டான். சூப்பர் ஹீரோ மாதிரி. அந்த முதன்மை ஃபைட்டரை சில நொடிகளில் தோற்கடிச்சிட்டான் பாரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல ஹென்றி அவன் காயங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நியூஸ்ல ஹென்றி மாணவனை காப்பாத்த எவ்வளவு பிரச்சனையை பொறுத்து கிடந்தான். உயிரையே பணயம் வச்சான்னு காட்டுறாங்க. ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் அவனை பார்த்து பெருமையா இருக்கு. அடுத்த நாள் ஹென்றி கிளாஸ்ல வர்றானா எல்லா மாணவர்களும் அவனுக்கு மரியாதையா எழுந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு தொடங்கி எல்லாரும் ஹென்றி கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. அவன் சொல்றத கவனிக்கிறாங்க. எக்ஸாம்ல நல்லா பாஸ் பண்ண கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மாணவர்களுக்கும் நல்ல மாற்றம். ஆனா கிறிஸ் அவன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறத விடல. அதுலதான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு. அவனுக்குள்ள பிரச்சனை அதிகமாச்சு. ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். ஹென்றி அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஆனா ப்ரூஸ் அழுதுட்டான். கடைசியில வீட்டு பால்கனியில இருந்து ஜம்ப் பண்ணிட்டான். ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல போயிட்டான். அடப்பாவி, மீடியாக்காரங்க இந்த நியூஸ்ல ரொம்ப ஓவரா ஆட்டமாடிட்டாங்க. அதுல ஹென்ரிக்கு ரொம்ப ஷாக். சும்மா ஒரு புயல். எஜுகேஷன் போர்டு ஆஃபீஸர்ஸ் ஹென்றி கூப்பிட்டு அவருடைய டீச்சர் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அடேங்கப்பா, ஹென்றி சாமான பேக் பண்ணி ஸ்கூல்ல இருந்து போயிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு பின்னாடி ஓடி போய் நிறுத்தி சொன்னாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஹென்றி இன்னசென்ட்னு நிரூபிக்கணும்னு. அன்றிலிருந்து அவங்க டபுள் எஃபோர்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸாம் டேல ஜேக்கண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹென்றி ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஸ்கூல்ல சந்திக்கணும்னு சொல்லி. எல்லாருமே சந்திச்சாச்சு. அப்பதான் புரியுது, இது ஜினிங்க ஒரு காமெடி. அவங்க எக்ஸாம்ல சரியான நேரத்துக்கு போகாம இருக்கணும்னு பண்ணின பிளான். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பண்ணின காரியம். கொஞ்ச நேரத்துல ஹென்றி ஸ்கூலுக்கு வந்தாரு. அங்க ஜினிங்க பத்தி